வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி பற்றி பார்க்க போகிறோம். வலு அப்படின்னா பிழையுடன் பேசுவது. வளாநிலை அப்படின்னா திருத்தமாக பேசுவது. வலுவமைதினா பிழை இருந்தாலும் அது வந்து பிழை இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. சரிங்களா? இப்போ வலு, வளாநிலை, வலுவமைதி இது எல்லாமே திணை, பால், இடம், காலம், மரபு இதை ஒற்றி இருக்கும். இதில் வலுவும் வளாநிலை என்பது வினா விடை ஆகியவையும் அடக்கமாகும். இப்போது எக்ஸாம்பிள் திணை எடுத்துக்கிட்டோம்னா செழியன் வந்தது அப்படின்றதுல செழியன் அப்படின்றது ஆண்பால். அப்போ செழியன் வந்தான் அப்படின்றது தான் சரியான முறை இல்லையா? ஸோ செழியன் வந்தது அப்படின்றது வலுநிலை, செழியன் வந்தான்றது வளாநிலை. அதே மாதிரி தான் இங்கே அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. கண்ணகி உண்டான். கரெக்டானது கண்ணகி உண்டாள். வலுவமைதி. இடது பக்கம் இருக்கிறது வலுநிலை, வலது பக்கம் இருக்கிறது வளாநிலை. இதில் ஒரு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி அதனுடைய பிழையான ஒன்று வலுநிலை என்ன, அதற்கான கரெக்டான வளாநிலை என்ன அப்படின்றது கொடுத்துருக்கு. இப்போ வலுவமைதி அப்படின்னா பிழை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது. திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி என வகைப்படுகிறது. இது இதோட எக்ஸாம்பிள். என் அம்மை வந்தாள் அப்படின்றது அது அக்ரிணையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறோம். ஒரு மாட்டை பார்த்து பேசும்போது என் அம்மை வந்தாள் அப்படின்னு பேசுகிறாங்க. மாடுங்கிறது அக்ரிணையாக இருந்தாலும் அதை உயர்திணையாக கருதி வந்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பால் வாடா ராசான்னு மகளை பார்த்தும் சிலர் கூப்பிட்றாங்க. அது மாதிரி இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்படிங்கிறது இட வலுவமைதி. கால வலுவமைதி அப்படின்றது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னா வருவார் அப்படின்றது தான் காலம். எதிர்காலத்தில் நாளைங்கிறது எதிர்காலம் பற்றினது, ஆனால் வருகிறார் அப்படின்றது நிகழ்காலம். இது ஆனால் கால வலுவமைதியாக கொள்ளப்படுகிறது. அடுத்து கத்தும் குயிலோசை அப்படின்னா என்னென்னா குயில் அது கத்துறத என்னது மரபு வலுவமைதியாக சொல்கிறாங்க. மனிதருக்குரிய இயல்பை ஒரு பறவையிடம் எதிர்பார்ப்பது மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி பற்றின குறிப்புகள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.